நாம எந்த லாங்குவேஜ் கத்துக்கிறனாலும் நல்லா அந்த லாங்குவேஜுடைய மூவிஸ் பார்க்கணும். ஆனா என்டர்டைன்மெண்ட்டுக்காக அந்த மூவிஸ்லாம் பார்க்கக்கூடாது. அதுல வரக்கூடிய ஒவ்வொரு டயலாக்கையும் நாம நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம கத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அரபிக் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமா பேசுவாங்க, நிறைய வார்த்தைகளும் வித்தியாசப்படும். ஆனா மாடர்ன் அரபிக்னு சொல்லக்கூடியதை எல்லா நாட்டிலையும் காமனா யூஸ் பண்ணுவாங்க. வணக்கம், நான் டாக்டர் மொழிப்பிரியன் பேசுறேன். மாடர்ன் அரபிக்கை பொதுவாக புக்ல இருந்து நம்ம கத்துக்கிற பொழுது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வார்த்தைகளும் மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே இது இப்ப நான் சொல்லக்கூடிய மூவிஸ் வழியே நம்ம மாடர்ன் அரபிக்கை கத்துக்கிற பொழுது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வார்த்தைகளை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோல அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இப்ப இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டா நம்ம போட போறோம். சரி, இப்ப அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த டயலாக்கை நல்லா லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னஹு அப்படின்னு சொன்னோம்னா அவன்தான் அப்படின்னு சொல்றது மாதிரி தமிழ்ல அர்த்தம் வரும். அடுத்து ஹுவ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா அவன் அவர் அப்படின்னு சொல்கிறத மரியாதைக்காக அவர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் அரபிக்கில் அந்த மாதிரி கிடையாது. சேம் லைக் இங்கிலீஷ் மாதிரி ஹீன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆளை மதிப்பாக சொல்லும் போதும் ஹீதேன்னு சொல்லுவோம். நம்மளோட வயசில் கம்மியான உள்ளவங்களுக்கும் ஹீதேன்னு சொல்லுவோம். அது மாதிரி அரபிக்கில் ஹுவன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாம் முழுமையாக சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன அப்படின்னா அவன்தான் அவன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி சொல்கிறாங்க. غافر أنت حي؟ غافر أنت حي؟ غافر أنت حي؟ غافر أنت حي؟ அடுத்து இந்த டயலாக்ல தாஃபிர் அந்த ஹை, இதுல தாஃபிர்னு சொல்லும் பொழுது ஒரு ஆளுடைய பேரை குறிப்பிடுறதா இருக்கு. அடுத்து அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அரபி சொல்லுக்கு நீ நீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி அர்த்தம். ஆனா அரபிக்கு பொறுத்தளவுல அந்த மாதிரி மதிப்பு மரியாதையா இல்லை நம்மளோட வயசுல கம்மியான உள்ளவங்களுக்குன்னு சொல்றது மாதிரி செப்பரேட்டாக கிடையாது. ஒரே வார்த்தை தான். இங்கிலீஷ் மாதிரி யூன்னு சொல்றதுக்கு அந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல உயிரோடு இருத்தல் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம் வரும். ஆக தாஃபீர், நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த டயலாக்ல கேட்குறாங்க. இந்த டயலாக்ல அனா ரம்லா, இதில் ரம்லான்னு சொல்லக்கூடியது ஒரு பொண்ணுடைய பெயராக இருக்குது. அனான்னு சொல்கிறதுக்கு அரபிக்கில் நான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம். அப்போ நம்ம ஏற்கனவே அவன் சொல்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம், நீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம், இப்போ நான் சொல்கிறதுக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இந்த டைலாக்ல அனா ரம்லா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ரம்லா அப்படின்னு சொல்லி இந்த டைலாக்ல சொல்கிறாங்க. இந்த டயலாக்ல காலலி இன்னக்க மித், இதுல கால அப்படின்னு சொல்றதுக்கு அவன் சொன்னான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்றது மாதிரி அர்த்தம் வரும். அடுத்து லீன்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி அர்த்தம் வரும். அடுத்து இன்னக்க அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது நீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி அர்த்தம் வரும். இதுல கான் சொல்லக்கூடிய அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த லெட்டருக்கு நீங்கன்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம் வரும். அடுத்து மித்துன்னு சொல்லும் பொழுது இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அரபிக்கில் ரூட் வெர்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரூட் வெர்பு இப்போ நம்ம டைடுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதனுடைய ரூட்டு வெர்பு டைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி அரபிக்கில் ரூட்டு வெர்புன்னு சொல்லக்கூடியது மாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாத்து மித்தா மாதிரி வந்திருக்கு. இப்போ முழுமையாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அதாவது நீங்க இறந்துட்டீங்கன்னு அவன் எனக்கு சொன்னான். இந்த டயலாக்ல குந்து அதுன்க மைத்தன், இதுல குந்து அப்படின்னு சொல்லும் போது நீங்க இருந்தீங்கன்னு சொல்றது மாதிரி அர்த்தம் வரும். அடுத்து
அதுன்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களை நினச்சேன் அப்படின்னு சொல்கிற அர்த்தம் வரும். அடுத்து மைத்தன் சொல்லும் பொழுது இறந்து விடுதல் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம் வரும். ஆக இந்த இடத்துல குந்து அதுன்க மைத்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இறந்து விட்டீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிற முழு அர்த்தத்தை கொடுக்கும். كذب عليك كما كذب علي كذب عليك كما كذب علي كذب عليك كما كذب علي كذب عليك كما كذب علي. இதில் கதபுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் பொய் சொன்னான். அலைக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கிட்ட அப்படின்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம். கமான் சொல்லும் பொழுது அது மாதிரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அலையி அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்ட அப்படின்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம். முழுமையாக இதை சொல்லும் பொழுது கதப அலைக்கி கமா கதப அலையி அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உன்கிட்ட பொய் சொன்னான், அது மாதிரி என்கிட்டையும் பொய் சொன்னான். இப்போ நாம் ஒரு 6 வாக்கியங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் நம்ம வார்த்தைகளாக கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு 16 வார்த்தைகளை நீங்கள் கற்றுருக்கீங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இன்னஹு, ஹுவ, அன்த, ஹை, அனா, கால, லீ, இன்னக்க, மித், குந்து, அதுன்க, மைத்தன், கதப, அலைக்கி, கமா, அலையி. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்படி நாம் ஒரு படம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வார்த்தைகளாவது நம்ம கற்றுக்கிற முடியும். இது மாதிரி நான் படங்களில் இருந்தே நிறையா மொழிகளை நான் கற்றுருக்கேன். இது பேச்சு வழக்கு அரபி கிடையாது. அரபிக்காரவங்களாம் பேசுவாங்கள்ல, அந்த வழக்கும் கிடையாது. இது எழுத்து வழக்கு. பேச்சு வழக்குக்குன்னு சொல்லி தனி ஒரு அரபி இருக்குது. அந்த பேச்சு வழக்கு முறையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி படங்கள் வழியே கற்றுக்கிறலாம். ஆனால் அதுக்கு செப்பரேட்டாக படங்கள் இருக்குது. இதில் நான் அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.